சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே தனம் ரொம்ப கெஞ்சுறாங்க. மாமா, அக்காவுடைய பிறந்த நாளுக்கு நீங்களாவது வாழ்த்து சொல்லுங்களேன். வீட்டில் இருக்கிற யாருமே அக்காவை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. அக்கா பாவம், மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டா. பிறந்தநாள் அன்னைக்கு அழுகக்கூடாது, அழுக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அக்கா பாவம், கண்ணெல்லாம் கலங்கிட்டா. அவ அழுகிறது தெரியாம மறைஞ்சு அழுதன நானே பார்த்தேன். நீங்களாவது அக்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்களேன் மாமா அப்படின்னு சொல்லி தனம் சொல்றாங்க. அப்பையும் பார்த்தா சேது அமைதியா இருக்காரு. என் மனசுல தோணுது சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி தனம் போகவும் அப்பத்தாக்கு பார்த்தா மனசே கேட்க மாட்டேங்குது. தமிழ்ச்செல்வி முகமும் பார்த்தா வாடி போச்சு. இந்த ஈஸ்வர் இப்படி பண்ண கண்டமா, கேக்க கொண்டு போய் இப்படி போடலாமா, பிறந்தலாம் அதுமா, அவ மனசு நோகடிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் நடக்கலாமா, என்னதே நடக்குது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா மனசளவுல கஷ்டப்பட்டு இதை இப்படியே விடக்கூடாது, சேதுக்கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும். சேதுக்கு உண்மை தெரிஞ்சாதான் அவளை தாங்குன்னு தாங்குவியான், அவ பிறந்த நாளையும் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சேதுகிட்ட போறாங்க. ஐயா சேது அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்ன அப்பத்தா, என்ன இப்ப அவளுக்கு பிறந்தநாள் கொண்டாடணுமா, அதுதான் இப்போ ஒன்று கேடு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லையா நான் சொல்றத கொஞ்சம் கேளியா, நான் ஒன்று சொன்னேன்னா அதுக்கப்புறம் அவ பிறந்தநாள நீ ஜாமுன்னு கொண்டாடுவ அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்ன சொல்ல போற, என்ன அவ என்கிட்ட போய் சொல்லலைன்னு சொல்ல போறியா, இல்ல அவ மாசமா இருக்கான்னு இங்க நாடகம் நடிச்சாலே அது இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், இங்க பாரு சேது, நான் உன்கிட்ட இப்போ ஒன்று காட்டுவேன், நீ அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீயே சொல்லு, நான் போய் சொல்றேனா இல்ல நான் காட்டுற ரிப்போர்ட் உங்ககிட்ட போய் சொல்லுதான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவோ, என்ன அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இங்க பாரியா சேது, இதுவரை தமிழ்ச்செல்விக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. ஆனா நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். அதுக்கான காரணம், பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாருமே பிறந்த நாள் கொண்டாடுறவங்க மனசு நோக கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த வீட்டுல அப்படியா இருக்கு, அவளுக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவ மனசை எல்லாரையும் நோகடிக்கிற மாதிரி தானே பண்றாங்க. அதனால இப்ப சொல்றையா சேது, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்றது ஒத்த உசுறு இல்லை, உனக்கு மொத்தம் 2 பிள்ளைக, உன்னுடைய 2 உசுரையும் சேர்த்து அவ சமந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், சும்மா விளையாட அப்பத்தா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஏய் சேது, நான் உண்மையை தாயா சொல்றேன், இங்க பாரு தமிழ்ச்செல்வியோடைய ஸ்கேன் ரிப்போர்ட், இங்க பாரு அவளுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் முதற்கொண்டு நான் தான் வச்சிருக்கேன், அவளுக்கு உண்மை தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் தான் அதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. அதுல பார்த்தா 2 குழந்தைக்கான ஸ்கேன்ல 2 குழந்தைகளுமே தெரியுது, 2 குழந்தைகளுடைய உருவமும் அதுல இருக்கு. அதை பார்த்துட்டு சேதுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதை வாங்கி பார்த்து கண்ணெல்லாம் கலங்குறாரு. என்ன பார்த்தா சொல்ற, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாயா சேது, இந்த உண்மையை கூட அவகிட்ட நான் சொல்லல, இந்த குழந்தைகளை வச்சு உங்களை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். அது ஏன் இந்த பிறந்த நாளா இருக்கக்கூடாது, தமிழ்ச்செல்வியோடைய பிறந்த நாள்ல அவளை நீ ஏன் புரிஞ்சுக்கிற கூடாது, அவ போய் சொன்னாதான், அவ போய் சொன்னான்னு சொல்லிதானே நீ அவ மேல கோவப்படுற, ஆனா அவ சொன்ன பொய்ய 2 மடங்கு அதிகமாயிருக்கா. அவ ஒரு தடவை வேணா மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ போய் சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப அவ 2 பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்கா, இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவோ சேதுவால எதுவுமே பேச முடியல. ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு மன்னிப்பே கிடையாதா, ஒருத்தவங்க பொய் சொன்னாங்கன்னா அந்த பொய் என்ன நீடிச்சுக்கிட்டவா இருக்கு, அந்த பொய் உண்மையாக்கி காட்டிட்டாளே இவ, அதுக்கப்புறமே ஏயா சேது நீ அவன் மேல எவ்வளவு கோபப்பட்டுக்கிட்டு இருக்க, அவளை போயா நீ போய் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லு, அவளுக்கு கேக்கு வாங்கிட்டு போ, அவளை கேக்கு வெட்டி அவளுடைய பிறந்த நாளை கொண்டாடியா, அவ மனசளவுல ரொம்ப நொந்து போயிட்டாயா, மாசமா இருக்கிற இந்த நேரத்துலலாம் மனசு சந்தோஷமா இருக்கணும், மாசமா இருக்கவங்க சங்கடப்படக்கூடாது, அப்படி சங்கடப்பட்டா குழந்தைக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவ இப்ப எப்படி மனசளவில் நொந்து போயிருக்கான்னு தெரியுமா, ஈஸ்வரி எல்லாரும் முன்னாடியும் கேக்க தூக்கி அப்படி போடவோ அவ முகம் போன போக்க நான் தான் பார்த்தேன். இங்க பாரியா சேது, அவ தப்பு பண்ணாதான், பொய் சொன்னாதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை இப்ப உண்மையாக்கிட்டால, அதுக்கப்புறமா அவ மேல நீ கோவப்படுறதுல எந்த விதமான அர்த்தமுமே கிடையாதியா. ஒத்த உசுருக்கு 2 உசுரை சமந்துகிட்டு இருக்கா, இப்படி 2 பிள்ளைய சமந்துகிட்டு இருக்கிற மனச கஷ்டப்படுத்தலாமாயா, அவ உன் பொண்டாட்டி, 1000 தான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரும். ஆனா அந்த சண்டைய பெருசுப்படுத்தி பெருசாக்காம அவங்களுக்குள்ள விட்டு கொடுத்து போறதுதான் அவங்க வாழ்க்கைக்கு நல்லது. நான் என் வயசுலயும் அனுபவத்திலையும் சொல்றேன், தமிழ்ச்செல்வி மாதிரி உனக்கு மனைவி இனிமேலும் கிடைக்கவும் போறதுல, நீ தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உள்ள பிள்ளை, அவ பொய் சொல்லியிருக்கலாம், ஆனா அந்த பொய் இப்ப அவ வயிற்றுல உண்மையா இருக்கு, 1 உசுருக்கு 2 உசுரா இருக்கு. இப்படி இருக்கிறவள நீதானையா பாத்துக்கிறனும், அவ மனசு நோகாம நடந்துக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பார்த்தா சேதுக்கு அறிவுரையா சொல்லவோ சேது மனசுக்கும் சரின்னு படுது. சரி அப்பத்தா, நான் அவளுக்கு கேக்கு போய் கடையில வாங்கிட்டு வரேன்,
அவளுடைய பிறந்தநாளை நம்ம அவுட் ஹவுஸில் கொண்டாடுவோம். இங்கே கொண்டாடினாதான் அப்பா வீட்டில் இருக்கிற எல்லாரும் பிரச்சனை பண்ணுவாங்க, நம்ம அவுட் ஹவுஸில் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அப்பதான் அப்பத்தா இங்கே பாரியா சேது, இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த தமிழ் செல்விக்கிட்டேயோ வீட்டில் இருக்கிறவங்கிட்டயோ நீ சொல்லக்கூடாது. இந்த குழந்தைங்க மூலமாக தான் இந்த குடும்பம் ஒன்று சேரணும், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், ஏன் அப்பத்தா தமிழ் செல்விக்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், நீ மனசு மாறி அவளை ஏத்துக்கிட்டாலே போதும், அதுக்கப்புறம் அவளுக்கே எல்லா உண்மையும் நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க.